புதுக்கோட்டை மாவட்டம் பாலன் நகரில் குடிசை வீட்டின் கூரையை மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பாலன் நகரில் உள்ள முத்துக்குமார் என்பவரது வீட்டின் குடிசையை மாற்றும் பணியில் 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குடிசை மீதிருந்த மின் கம்பியிலிருந்து மின்சாரம் தாக்கியதில் சின்னையா என்ற தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அரங்குளவன், வெள்ளைச்சாமி மற்றும் ராமு ஆகிய 3 தொழிலாளிகளும் காயங்களுடன் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரசு பேருந்தும் வேனும் மோதி விபத்திற்குள்ளானதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருக்கோவிலூர் நோக்கி வந்த அரசு பேருந்து கெடிலம் கூட்ரோடு அருகே டிராவல் வேனின் பக்கவாட்டில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 2 படுகாயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடினார். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் விபத்திற்குள்ளாவதும் பழுதாவதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தொடர் கனமழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை சூழல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பதாக முண்டந்துறை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கோவை மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். நேதாஜி நகர் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தும் கடை திறக்கப்பட்டது. இதனால் பெண்கள் வெளியே நடமாட முடியாத நிலை உள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் திரளாக மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் கடை மூடவில்லை எனில் வீதியில் இறங்கி போராடுவோம் என்றும் எச்சரித்தனர். விளம்பர மாடல் திராவிட அரசுக்கு லாபம் மட்டுமே நோக்கம், பொதுமக்களின் நலனில் அக்கறை இல்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். மாங்காவ், மானூர் பகுதிகளில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட விழா மேடை மற்றும் கழிவறை கட்டிடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பெண்களுக்கு புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அதிமுக பந்தலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், மாணவரணி மாவட்ட செயலாளர் ஜிபின் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.